அனைவருக்கும் வணக்கம். இருள் பனி சூழ்ந்த மார்கழி காலை சூரிய ஒளியினால் பிரகாசமாவதைப் போல் சிவபெருமான் தன் ஒளி வடிவத்தினால் நம் மனதில் சூழ்ந்துள்ள ஆணவம், பொறாமை, அறியாமை போன்ற தீய இருளை போக்கி தெளிந்த ஒளி வெளிச்சமாக்குவதாக திருவெம்பாவையின் 8வது பாடலில் மாணிக்கவாசகர் வெகு அழகாக உரைக்கிறார். பாடலை பார்ப்போம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோ கேட்டலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழிய நண்புடைமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே பாடலொரெம்பவா அன்பு தோழியே, கோழி கூவியாயிற்று. அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்கும் முழங்கியாயிற்று. 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்களும் இசைக்க துவங்கியாயிற்று. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமால் வராக வடிவெடுத்து சிவனின் திருவடி அடைய பாடுபட்டார். சிவ பக்தியை வெறியாய் கொண்டவர். அவ்வளவு பெருமையுடைய சிவபெருமான் இவ்வுலகின் இருள் சூரிய ஒளியினால் நீங்குவது போல நம் மனதில் சூழ்ந்துள்ள இருளை போக்க பரஞ்சோதியாய் ஒளி வீசி தன் கருணையை பொழிகிறார். அவ்வாறு நாங்கள் சிறப்பை பாடும்போது நீ எழுந்து வராமல் இருக்கலாமா என வெளியில் உள்ள தோழி உள்ளே உள்ள தோழியை அழகாக அழைப்பது போல் மாணிக்கவாசகர் வெகு சிறப்பாக தன்னுடைய 8வது பாடலில் குறிப்பிடுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவெம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம். நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரிலிருந்து.